இன்றைக்கி முருங்கைக்காயும் முட்டையும் வச்சு அருமையான சத்தான பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல முருங்கைக்காயெல்லாம் இப்படி நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் வெட்டி இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னாவே சீக்கிரம் நல்லா வெந்துருங்க. நீங்கள் முத்துன முருங்கைக்காய் இருந்தாலும் கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு முத்துன முருங்கைக்காய் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் அதோட சத்து ஃபுல்லும் நம்மளுக்கு கிடைக்குங்க. முத்துன முருங்கைக்காயில் நிறைய சத்து இருக்குங்க. இப்போ பாருங்கள், வேக வச்ச முருங்கைக்காயெல்லாம் இப்படி நம்ம உள்ளே இருக்கிற சதையெல்லாம் எடுத்து சேர்த்திட்டுங்க. அதாவது ஒரு பவுல் நிறக்க ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வடக்கல் வச்சுட்டு வடக்கல்லில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சேர்த்துற கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுங்க. நான் கடலைப்பருப்பு மட்டும் போட்டுட்டேன். இந்த மாதிரி முருங்கைக்காயும் முட்டையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. நம்ம நிறையா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க, முருங்கைக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது. அத்தனை சத்து நம்ம உடம்புக்கு போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி முருங்கைக்கீரையும் சத்து தான், பூவும் சத்து தான். பூவும் இந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் பூவும் கூட முட்டையோடு சேர்த்து பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்திட்டோம். இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கங்க. அதோடு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டு நல்லா இதே வதக்கலாங்க. இப்போ பாருங்கள், அதோடு நம்ம இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம நார்மலாக முட்டை பொரியல் பண்ணுற மாதிரியே தாங்க. அதோடு முருங்கைக்காய் வேக வச்சு அந்த சதையை சேர்த்துறோம், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே மிளகா போட்டிருக்குறோம். அதோடு கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்திக்கங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்திக்கங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த 3ஐயும் சேர்த்திட்டு நல்ல எண்ணெயில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க. அதுக்கடுத்து இதுக்கு தகுந்த மாதிரி நான் முட்டை ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டையும் நல்லா கலக்கி இதோடு சேர்த்திடலாம். முருங்கைக்காயும் ஒரு 10-20 முருங்கைக்காயே இருக்குங்க நான் எடுத்தது. நம்ம மரத்தில் நிறைய முருங்கைக்காய் இருக்குது. முத்தி போச்சு, முத்துனது எல்லாம் நிறையா இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எப்பவும் அடிக்கடி இந்த மாதிரி பொரியல் செய்வோம். குழந்தைகளை நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா உதிரி ஆயிடுச்சு. இப்போது இதோட நம்ம முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுங்கள சதையை அதை இதோட சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்திட்டு நம்ம முட்டையும் முருங்கைக்காய் சதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா ஆற நல்லா உதிரி ஆயிரும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சேர்த்திக்கங்க. நான் தேங்காய் போட்டு சாப்பிடுவோம், அதனால் நான் தேங்காய் போட்டுங்க. கடைசியாக பெப்பர் தூள் சேர்த்திக்கங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதாவது இந்த மாதிரியெல்லாம் பொரியல் செஞ்சோம்னா கொஞ்சம் தேங்காய் உண்டுன்னு போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முட்டையும் அந்த முருங்கைக்காயும் டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. முருங்கைக்காய் எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாத அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பொரியலெல்லாம் செஞ்சு கொடுங்க. எப்போ பாரு நம்ம முருங்கைக்காய் சாம்பார் பொரியல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம். இந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ உதிரியாக வந்திருக்குது. பார்க்குறக்கே சாப்பிடணும் அப்படின்னு தோணுங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோவா இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 5 முட்டை முருங்கைக்காயும் போட்டு செஞ்சங்காட்டி இது 6-7 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் 5-6 முருங்கைக்காய் இருந்தாலும் கூட ஒரு 2 முட்டையை வச்சு செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டு.